எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருந்து இதைத்தான் நம்ம குருநாதர் என்ன செய்கிறாரு, யமமலைக்கு போகும்போது அதாவது ரிஷிகேசத்திலிருந்து கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ள போக சொல்றார். அதில் தவம் இருந்து பெற வேண்டும் என்ற நிலையில் ஒரு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய கற்றுணர்ந்த உணர்வின் பாடம் கொண்டு காயக்கல்ப சித்தி என்றும் சிவனை வணங்கினால் அவன் நிலையை நாம் பெறுவோம் என்றும் ஓம் நமச்சிவாய் என்று அதே உணர்வை ஜபித்து கல்லறைக்குள் அடக்கச் செய்து உணர்வின் ஒளி அலைகள் நன்றி இந்த உடலுக்குள் சிறையை பிடித்து சிறை அடைக்க இருக்கணும். இப்படி 1000 ஆண்டுகள் அங்கே தவம் இருந்தது. அப்பதான் இதை கண்டு பார்க்கறதுக்காண்டி என்னை பேரிச்சம்பழம் கொண்டு போனேன், பிஸ்கட்டு வாங்கிட்டு போனேன். நான் போன உடனே திடீர்னு இரவில் எங்கேயோ மழை பெஞ்சு தண்ணி வேகமாக இருக்கும். ஏன்னா மணி பண்ணிப்பார். அது வந்த உடனே என்ன ஆகி போச்சு, இந்த சின்ன கோயில் இருக்கும், அவ்வளவுதான். ஒரு சின்ன கோயில் இருக்கு, மேல மாடி இருக்கு. அந்த ஓரத்தில் என்ன இடத்துல உட்காருங்க, என்ன இடத்துல உட்கார்ந்து ராத்திரில தண்ணி வந்தா நான் தியானம் இருந்துகிட்டு இருக்கிறேன். தண்ணி வந்ததை ஒரு அடி கொண்டு போய் அந்த கோயிலோட சிவத்தில் ஓட்டணும். ஏறுது தண்ணி. அந்த தண்ணியும் குளிர் ஜாஸ்தி. நான் கட்டி இருக்கிற ஒரு துண்டு ஒரு வேசி இது நன்மை பையில வச்ச பேரிச்சம்பழம் போச்சு. அடுத்த சாப்பாடு பெருசு சுத்தமா கரைஞ்சி போச்சு. அப்புறம் அந்த தண்ணி அது 7 அடி 8 அடி உயரம் இருக்கு. அந்த செவத்தில் ஒன்றிய மேல போயிட்டேன். அதுக்கு மேலேயும் ஒரு அடி தண்ணி. இதுக்கு மேல என்ன வந்தது, சரி குருநாதர் தண்ணியோட போடான நீர் சமாதின்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் செத்தவங்களை போற நீர் சமாதி. சரிதான், நம்ம உடல் இது தெரிஞ்சது போறோம், நீர் சமாதி ஆடா அப்படின்னு சொல்லிட்டார் போல் இருக்கு. அதுதான் நம்மளுக்கு முடிவு போலும். இந்த உணவுல இருக்கிறேன் எதையோ பெறது போலும். அப்புறம் அவர் நினைவுபடுத்துறார், நீ எதை எடுக்க சொன்ன, நீ எதை எடுக்கிற, இந்த தண்ணியிலிருந்து எது நீச்சல் போட்டு அது இழுக்காத ஒண்ணும் கொண்டாட சொன்ன, மேலேறி கட்டடத்து மேல இருந்து ஒன்னு எதை என்ன சொன்னது, அதை வானுலக மேலுலக உணர்வை உனக்கு எடுத்து அதன் உணர்வின் வலு சேர்த்து எதிர்த்து நில் அப்படின்னு நினைவு வருது. அப்புறம் ஒரு அரை மணி நேரமா 1 மணி நேரமா தண்ணி 1 அடி மேல வருது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு குறைஞ்சிச்சு. இதெல்லாம் தான் நான் காலையில 3 மணி 4 மணி இருக்கும். அந்த 4 மணிக்கு இந்த எண்ணத்தை எடுத்து இந்த வியாசகர் எடுத்து போல அதை எடுக்க சொல்றாரு. அந்த உணர்வு வலுப்பட்டு தண்ணி ஆன உடனே அப்புறம் இறங்குறதுக்கு படியில் குதிச்சேன். குதிச்சவர் பார்த்தா அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு பெரிய விருட்சம். அதுல பார்த்தோன்னா அந்த விழுதுகள் தான் தெரியுது. அதுக்குள்ள கல்லு கட்டணம் தெரியுது. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று இந்த சப்தம் கேட்குது. அந்த சப்தம் கேட்டோம்னா அதுல நல்ல மனங்கள் வருது. இப்பதான் குருநாதர் சொல்றாரு, நான் பிறவியில்லா நிலை அடைக்கணும் இந்த காய்கல்வி சித்தின்னு சொல்றாங்க. நீ எந்த உடலுக்கும் போகாது, இந்த உடல்லையே சிறப்பிடிச்சிருக்கலாம். ஆனா இந்த உடல்ல எடுத்துக்கொண்ட உணர்வின் ஒளியை தெரிய முடியும். ஆனா கடுமையான தவம் தான். இந்த சமாதி ஆகி 1000 வருஷம் ஆகுது. 1000 வருஷத்துக்குள் அந்த உடலின் நிலையப்பார் உணர்வு ஒளியாக்கி அதிலே தான் இருக்கு. ஆனால் பலன் ஏதும் இல்லை. அப்பதான் அதை சொல்லி இந்த உணர்வுகளை உணர்ச்சி இருக்கும்போது எப்பயுமே அழியா ஒளி சரீரம் என்ற நிலையில் பாடநிலையை கற்றுக்கொள்ளவில்லை. திருமணம் அவர் ஆகவில்லை. ஆக இதன் வழியே ஆண்டவன் அடைய வேண்டும், சிவன் அடைய வேண்டும் என்றார். சிவனுக்குள்ளே தான் இந்த உடலான சிவனுக்குள்ளேதான் நடப்பட்டிருக்கு. இதை எப்படி நீ மாற்றப் போகின்ற? அப்புறம் தான் என்னை அதை பார்த்து இவங்க எல்லாம் ரொம்ப கடுமையான தவம் பெற்றவங்க. இந்த உணர்வு உன்னைக்கு பட்டதுன்னா நீ ஊதி உங்களுக்கு உணர்வு எடுக்க முடியாது. ஆக நினைவலைகள் உனக்குள் பரப்பு. அந்த ஆன்மா சப்தரிஷி மண்டலத்தோட இணை வேண்டும். இதை கால எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை ஒளியின் சரீரம் பெற வேண்டும். அந்த பேரின்ப பெருநிலை பெற வேண்டும் என்று இந்த உணர்வை மனத்தால் எடுத்துக்கொள்ளும். ஆனால் அந்த உணர்வின் ஒளி நிலையை கண்டவன அதே அந்த ஆன்மா வெளியில வரும். அப்ப நாம் எண்ணியபடி அங்க போய் சேரும். அப்ப ஒளியிலும் சரீரம் பெறும். அப்பதான் அவ்வளவு தவம் இருந்தவருடைய உணர்வும் அருளும் நாம பெற முடியும். இப்ப அவங்களை வெண் செலுத்தப்படும் போது இப்ப சாதாரணமா இப்ப இன்னைக்கு எல்லாம் பாக்குறேன், ஒண்ணுமே செய்திருக்க முடியாது. வந்தவொடனே அவங்க வெண் செலுத்துறோம்னா அவங்க வெண் சென்ற அந்த உணர்வின் தன்மை அந்த வலுவை எடுத்து அணைச்சிரும். இவங்களே அந்த சப்தரிஷி மண்டலத்தோட இணைக்க முடியும். இப்படி இணைக்கணும்னா அங்க முன்னாடி அவங்க பெரியவங்க இருக்கணும். அந்த உணர்வின் தன்மை பெற்றுதான் இதை எடுக்கணும். குருநாதர் காட்டிய அறுவழியிலே
இப்படித்தான் நம்மை தெரிந்து கொண்டோம். ஏன்னா அவங்க சக்தி வாய்ந்தவங்க, உன்னால் அவ்வளவு காலம் இருக்க முடியாது. ஆனால் சக்தி பெற்ற நிலைகள் இருக்கு. அதுக்குத்தான் நீங்க வருஷம் பிஸ்கட் போச்சு சாப்பிடுறதுக்கு இல்லையா, பேரிச்சம்பழம் நனைஞ்சு போச்சு, உயர்ந்த உணவு உனக்கு கிடைக்கும், இந்த பேரூரில் நீ பெறக்கூடிய பாக்கியங்க அப்படின்னு சொல்றாரு. இது ஏன்னா நம்ம குருநாதன் மனிதனோட வாழ்ந்தவர் தான். இருந்தாலும் அந்த அருள் உணர்வின் தன்மையை மக்கள் ஈர்ப்புவட்டத்தில் இருக்கிறார். சாமியை பார்த்தா அது கிடைக்கும், அது எனக்கு கிடைக்கும். அவர்கிட்ட போன உடனே ஏதோ வைத்தியத்துக்கெல்லாம் வருவாங்க, என்னென்னமோ கேட்பாங்க. என்கிட்ட கேட்கறேன்னா என்கிட்ட கேட்கறத வந்த நல்லதாகிற யாருமே இல்லப்பா, இதன் வழி நீ எடுத்து என் ஆன்மாவை அங்கே செலுத்து. அதுக்குண்டான சிசியனை தான் அவர் தேர்ந்தெடுத்தார். இப்ப மந்திரவாதிகள் என்ன செய்வாங்க தெரியுமா இல்லையா, சாக போகும்போது மந்திரத்தெல்லாம் சொல்லி போட்டு இந்த உணர்வின் தன்மை இது பண்ணி இந்த மந்திரத்தை சொன்னா இறக்கி வைக்கிறாங்களா, அந்த ஆன்மா வெளியில போற இவன் உடலுக்குள்ள வந்துடும். இவர் கற்று வந்த உணர்வெல்லாம் இதை செய்யும். நம்ம குருநாதர் என்ன செய்தாரு, அந்த அருளை பெருக்கிய உணர்வு கொண்டு இந்த இருளை நீக்க உணர்வை விட்டு, ஆக அருளை பெற வேண்டும் என்ற இயக்க உணர்வு கொண்டு அங்கே செலுத்தப்படும் போது இப்படி சாதாரண மக்களையும் இந்த உணர்வின் வலு கொண்டு துரு நட்சத்திரத்தின் உணர்வு நகர்ந்து அதன் வலு கொண்டு சாதாரண மக்கள் வின் செலுத்தினால் இந்த உடல் பெற்ற நஞ்சிகள் அங்கே கரைகின்றது. உயிரின் உணர்வு தண்டி ஒளியின் சரீரம் பெறுகின்றது. அந்த குடும்பத்தாருக்கு நல்லது. அந்த நிலை செய்ததான் பூர்ண பௌர்ணமி என்று இந்த ஆன்மாக்களை நாம கூட்டு தியானங்கள் வந்து இந்த உணர்வின் தன்மை செலுத்த செய்து இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்கள் உங்க மூதாதைகளை வின் செலுத்தினார். அவர் முதல்ல மனிதனானார்கள், பாம்பை தேளாக அடித்தார்கள். அவர் உணர்வில் நுகர்ந்தோம் நாம் அந்த மனிதனாக உருவாக்கியது. மனிதனான பின் அவர் முதுமை அடைகின்றனர், நமக்கு வாழ வழியை எடுத்துக் கொடுத்தனர். அவர்களை நாம் வின் அந்த விழுதுதான். இதே போல ஞானிகள் காட்டிய நிலையில் வின் செலுத்தினார். அவர் ஒளியின் சரீரமாகும்போது நாம் எண்ணம் துரித நிலையில் பெற முடியும். நம் உடல் வரக்கூடிய தீமையில் அகற்ற முடியும். சுத்த சாம்பலை கொண்டு கங்கையில கலத்து பாவத்தை போக்கி விடலாம் முடியுமா? அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே என்ன செய்வோம், எண்ணெய் தேய்ச்சி தலைமுழுகி மாவிளக்க வச்சு நெய் தீபம் விட்டு கொண்டு போய் விநாயகர் கிளப்பி பூஜை செய்தா மோட்ச தீபம் தலைமுறை. அடுத்து அமாவாசை அன்னைக்கு பிதர்களுக்கு நீ சாப்பாடு கொடுத்து போகிறோம். இந்த 48 நாளும் இந்த உணர்வின் தன்மை ஓர் மண்டல இயக்கம். இந்த பிரபஞ்சத்தின் ஒளியின் உணர்வின் தன்மை கருவாகும் மண்டலம். இது அந்த கோள்களின் உணர்வுகள் தான் 48 நாள். இந்த உணர்வின் தன்மை கலந்து கொண்ட பின் என்ன செய்யுது, 48 நாள் இந்த உடலுக்கு பின் எதன் உணர்வு செத்துதா சுத்திக்கிட்டு உடனடியாக பகுதி விபத்தில் ஆனது. ஆக உடல் நோயின் தன்மை வேற்றவன் யாருடைய உணர்வு அந்த ஒட்டத்துக்கு போய் எடுத்துட்டு போகும். ஆனால் இந்த 48 நாள் இந்த பிதர்களுக்கு என்ன செய்றாங்க, சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு சாப்பிட்டு சாப்பாடை வச்சு கூப்பிடுவாங்க. இது அரசனுடைய செயல். நம்ம வீட்டு வாசப்படியில் இருக்கிற மண்ணை எடுத்துட்டு வாங்க, ஏதாவது நம்மளுக்கு அதை இது சொல்றாங்க, தலைமுடியை அவங்க எடுத்துக்குவாங்க, பழைய துணி எடுத்துக்குவாங்க, மூணை எடுத்து இது அரசனுக்கு கொண்டு கொடுப்பாங்க. அவன் காட்டிய நெறிபடி சில தத்துவங்கள் உண்டு. அதை வச்சு இந்த நிலைகளை செய்தாங்கன்னா நாம இங்க கூப்பிடுவோம், இந்த ஆன்மாவை அங்க கைவில்லைப்பட்டு. இப்படி மனிதனா இருக்கும்போது அரசனுக்கு அடிமை, மனிதன் இறந்த பின் இந்த ஆன்மாவை கைவெளிப்படுத்தி எதிரி நாட்டுகள் மேல் ஏவுவது. தனக்குள் எதிரியா வருவான் என்றால் அரசுக்குள் அதிரியாண்டால் அவன் புத்தியை சிதறச்சிரு. இப்ப சேனாதிபதியோ மற்றவர்கள் இருக்கிறாங்க. இதே போல நாட்டுக்குள் உள்புகுந்த இந்த அரசன் ஆசைப்படுகிறான் என்றால் இந்த உணர்வின் தன்மை சாடச் செய்து அவன் புத்தியை மாற்றுவது, இவனை பாதுகாத்துக் கொள்வது. இப்படிதான் அரசர்கள் செய்தார். அதன் வெளிதான் இன்றும் உண்டு. இப்ப என்ன செய்யறோம், சுட்ட சாம்பலை கங்கையில கலைச்சிடறோம். அதே சமயத்தில் மாவிளக்கு வச்சு செய்து பிண்டத்தை செய்து அதை கரைச்சி விட்டா போவோம் பெறுவான். இப்படியெல்லாம் சாங்கி சாஸ்திரங்களை காட்டி வச்சு உண்மையின் உணர்வின் ஆன்மாக்களை கைவெளிப்படுத்தி தவறின் உணர்வுக்கு பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் நாம் பிறவி நிலைக்க வருகின்றோம். எதன் உணர்வை கவர்ந்தோமோ அதன் வழிதான் சாகாக்கலை என்ற நிலைகளை இங்கே உருவருகின்றது. இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து விடுபடுவதற்குத்தான் பூர்ண நிலா. இந்த ஆகப்படும் போது அடுத்த நிலாவுக்கு பின் என்ன வருகின்றது, சிறுக சிறுக மங்குகின்றது. நாம் மனிதனாகி முழு நிலா வரப்போம்போது நாம் வேதனைப்படுவோரை உணர்வை நுகர நுகர இந்த வாழ்க்கைக்குள் சிறுக சிறுக வேதனை சேர்த்து நல்ல அறிவெல்லாம் மங்கி விடுகின்றது. கடைசியில் நாம் பாருங்க,
இந்த உணர்வுள்ள ஆணவர் கூட சில பேர் ஒண்ணுமே இருளில் சிக்குவாங்க, குழந்தை பிள்ளைய அழுக ஆரம்பிச்சிடும். அப்ப இருளுக்குள் சிக்கி விடுகின்றது. பின் இந்த உணர்வின் தன்மை வந்த பின் எத்தகைய உணர்வின் தன்மை இருளானதோ அதே போல நாம் வளர்புழையாக வரும்போது எலி பூனையானது, மான் புலியானது, இதே போல மான் நாயானது, இதே போல எதை எதை கொண்டு எதை எதை சென்றதோ அந்த உணர்வின் வலிமை கொண்டு பரிணாம வளர்ச்சி அடைந்தது. ஆகவே அதே போல நாம் எடுத்துக்கொண்ட வேதனை உருவாக்கப்படும் போது தேய்புறையாக நாம் அழைத்து சென்று விடுகின்றது நமது உயிரியதானே. ஆகவே இதை போல இன்று மனிதனாக இருக்கின்றோம். எடுத்துக்கொண்ட வேதனை உணரும் போது உணர்ச்சிகள் அலைஞ்சு விடுகின்றன. பின் அந்த உணர்வுக்கொப்ப அந்த உடலை இழுத்து சென்று அந்த உடலை பறிச்சு, எப்படி புலியின் உணர்வை மான் நுகர்ந்த பின் அந்த உடலை இழுத்து சென்று புலியா பறக்கச் செய்கின்றதோ இதை போன்றுதான் இந்த இயற்கையின் நீதிகள். இதை போன்றுதான் மனிதனின் உயர்ந்த ஞானம் பெற்றவன், இருளை வென்றவன் துருவ நட்சத்திரம். இதை உங்க உடலை சேர்த்து அதை பெற வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில் வரும் இருளை நீக்கி இந்த உணர்வின் தன்மை ஒளியாக்கி இதை வளர்த்துக் கொண்டால் நமது உயிர் அங்கே அழைத்து செல்லுகின்றது. இந்த உடல் பெற்ற நஞ்சினை முழுமையை கரைத்து விடுகின்றது. உணர்வின் அறிவாக என்றும் ஏகாந்த நிலை கொண்டு நாம் அழியா ஒளி சரீரம் பெறுகின்றோம். அதற்குத்தான் இந்த நாம் குருநாதர் இத்தகைய உணர்வின் தன்மை வலுகொண்ட உணர்வினை நீ செலுத்தினால் அதன் உணர்வின் துணை கொண்டு இந்த கூட்டு தியானங்களை அமைக்கப்படும் போது ஒன்றும் அறியாத நிலையில் அவர் வேண்டும் என்று தவறு செய்யவில்லை. வாழ்க்கையின் ஓரங்களில் இதை போல இந்த வாழ்க்கை நிமிதமானாலும் இது அறியாமை, அதிலிருந்து விடுபட்ட இந்த ஆன்மாக்களை நீ ஒளியின் சரீரமாக்க முடியும் என்று அதை தெரிந்துதான் அங்கே அனுப்பி அவன் வழி பெறும்படி செய்தார். அதைத்தான் இப்போது நாம் இன்றைய நாள் உடலை விட்டு பிரிஞ்சு சென்ற உங்கள் மூதாதைகளை இதை நினைவுகூர்ந்து உணர்வினை பதிவாக்கி நாம் அனைவரும் இதே போல எண்ணி அந்த மூதாதைகள் பின் செலுத்தினால் இந்த உடல் உணர்வுகள் கரைந்து விடுகின்றது, ஒளியின் சரீரமாகின்றது. எப்போது நீங்கள் துருவ நட்சத்திரத்தை எண்ணுகின்றனோ அந்த உணர்வு அவங்க உணர்வு நமக்குள்ளும் எளிதில் பெற்று நம்ம துன்பங்களை எப்போது துன்பம் என்று காண்கின்றோமோ ஈஸ்வரா என்று துருவ நட்சத்திரத்தின் அருளை பெற வேண்டும் என்றால் உடலுக்குள் சேர்த்து இந்த இருளை நீக்கி நம் வாழ்க்கையில் சிந்தித்து செயல்படும் தன்மையும் இந்த உடலுக்கு பின் அது வலிமையும் இந்த உடலுக்கு பின் சென்ற பின் நாம் அங்கே போய் சேர்கின்றோம். இதுதான் எனக்கு குருநாதர் காட்டினார். அதைத்தான் உங்களுக்குள் சொல்வது. உங்களால் முடியும், எப்படி சாத்தியமாக முடியும் என்றார். ஆகவே அருளை பெறுங்கள், இருளை அகற்றுங்கள். இந்த வாழ்க்கையில் உங்கள் பேரின்ப பெருவாழ்வு என்ற நிலைகளை நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் எப்படி கையை கழுவுகின்றோமோ இதே போல தீமை என்ற உணர்வை நாம் கேட்டறிந்தால் உடனே இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும், தூய்மையாக்கிக் கொள்ளும். யார் வெறுப்படைந்தாலோ அவருக்கும் அந்த ஆண்டவன் வீட்டிற்கும் ஆலயத்தில் பரிசுத்தமாகும் உணர்வுகள் தோன்ற வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் அவரை வேண்டாதவர் என்றோ வேண்டும் என்று அந்த உணர்வு வராது. ஆகவே அவருடைய உயிரை அவர்கள் ஆளுகின்றது. அவன் ஆண்டு கொண்டிருக்கும் ஆலயம் பரிசுத்தமாக வேண்டும் என்ற உணர்வினை செலுத்தினால் நமது ஆண்டவன் நமது ஆலயம் சுத்தமாக. இப்படி நாம் எண்ணும் உணர்வு எதுவோ இந்த உணர்வின் தன்மைதான் நாம் அரங்கநாதன். இந்த உணர்வின் சக்தி இயக்கும், அதைத்தான் நம் உயிர் ஆளுகின்றது ஆண்டவனாக. ஆகவே இந்த வழியில் உங்களுக்கு அடுத்து நாம் தியானித்து நம் மூதாதைகளை உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்களை இன்று பிறவியில்லா நிலை அடை செய்து இந்த உடலை பெற்ற உணர்வினை கரைக்க செய்வோம். அதற்கு இந்த தியானம் ஏனென்றால் இரவு 7 மணிக்கு அதை செய்கின்றது. இப்ப கூட்டமைப்பில் பொதுவாக எல்லோரும் பின் செலுத்துகின்றனர். 7 மணிக்கு அந்த 7லிருந்து 9க்குள் அந்த சப்தரிஷி மண்டலம் அருகில் வருகின்றது. இந்த நேரத்தில் தான் நம்ம எழுத்தணும்னா துரித நிலை கொண்டு பின் செலுத்தலாம். அந்த உடல் பெற்ற நஞ்சினை கரைக்கலாம். என் குரு காட்டியார்கள் அதை செய்யவே நாம் இப்போது என்ன தியானிக்கின்றோம். அருண் ஞான வித்தை உங்களுக்குள் பதிவு செய்திருக்கும். இது உங்கள் வாழ்க்கையில் அவ்வப்போது நாம் சலிப்போ சஞ்சலமோ சங்கடமோ வெறுப்போ வேதனையோ கோபமோ குரோதமோ இதை போல உணர்வுகளை நாம் நுகர நேர்ந்தால் அறிய நேர்ந்தால் தீமை என்று அறிந்து கொண்டால் தீமை நீக்கி அருள்வரான இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவர்களை பெற வேண்டும் என்று அடுத்த கணமே இந்த புருவமத்தில் எண்ணி தடைப்படுத்தி என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று உடலுக்குள் செலுத்தி இந்த தீய உணர்வுகளை
நாம் உடல்ல அந்த துணை நட்சத்திரத்தின் பேரில் கூட இது வலுவாக இதன் நிலையை சிறுக சிறுக நம்ம பிடித்து விட்டு அகற்றிவிடும். ஆனால் இது ஒரு குறித்த அளவுக்கு அந்த பெண் சூரியன் கவர்ந்துவிடும். நமது ஆன்மா தெளிவாகும். அருணை நமக்குள் வளர்க்கலாம். பிறவியில்லா நிலையை அடையலாம். வாழ்க்கையில் சிந்தித்தும் செயல்படலாம். நம் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி விடும். அருள் வாழ்க்கையை வாழ முடியும். ஆகவே உங்களுக்கு இந்த சக்தி பெற வேண்டும் என்றுதான் இது உங்களுக்குள் தெளிவாக்கி பதிவானது. அனைவரும் ஆண்டவன் பிள்ளைதான். அவன் ஆண்டு கொண்டிருக்கும் உணர்தான் இந்த பிள்ளை யார் நீ சிந்தித்துப்பார். உயிரால் உருவாக்கப்பட்ட பிள்ளைதான் இது. தின்றோம், தலை தாம்புகளை தின்றோம், கனிகளை தின்றோம். இன்று மனிதனானதும் இயற்கையில் விளைந்ததை வேக வைத்து சுவைமிக்க உணவை படைத்து சாப்பிடும் இந்த மனித உடலை பெற்றோம். இந்த அருள் சக்தியை நாம் பெற இந்நேரவரையும் உபதேசித்தோம். இதையெல்லாம் அருண் ஞானிகள் கண்ட உண்மைகள். ஞான வித்தை ஊண்டியுள்ளோம். தியானித்து உடலுக்குள் செலுத்துங்கள். மெய்ப்பொருள் காணும் மறுசக்தி உரமாக்குங்கள். உங்கள் உடல் உள்ள அணுக்கள் அனைத்துக்கும் பெறச் செய்யும். மெய்ப்பொருள் காணும் செல்லும் அருள் பாதையை அது வகுத்து கொடுக்கும். மெய் வழி வாழ்வோம், அருள் வழி வாழ்வோம் என்று இப்ப பிரார்த்தித்து நாம இப்ப தியானிப்போம்.